வணக்கம். எனது பெயர் ஜெயம் ரசூல். ஆக்கிரமிப்பு இந்த அருமையான படத்தில் ஒரு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஜான் பீட்டர், வாணியா சார் டைரக்டர், 2 பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிக்கணும். தயாரிப்பாளர் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஆடியன்ஸ் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றி. இந்த படத்தில் அந்த பாடல் சிச்சுவேஷன் சொல்லும்போது என்னுடைய கலைக்கூடத்தில் தான் ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ ஜான் பீட்டர் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, கடல் பாட்டு. கடல் பாட்டு எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்கு, என்ன பாட்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ ஒரு காதலன் காதலியுடைய ஊடலும் இதில் இருக்கணும் அப்படி சொல்லி, அதில் இணைந்து இருக்கணும் அப்படி சொல்லி அந்த பாட்டுடைய தளம் சொன்னாங்க வாணியா சார் அவங்களும். அப்போ அந்த பாட்டு கடல் காற்று பாடும் பாட்டு, அலையெல்லாம் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு இன்னும் ஆடியோ வெளியில் வரலைன்னு நினைக்கிறேன். யூடியூப் தளத்தில் கண்டிப்பாக அது வெளியில் வந்தோடனே ஆதரவு தெரிவிங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள்லாம் வெற்றி பெறணும்னு நாங்களாம் ரொம்ப ஆதரவாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க. நன்றி. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படத்தில் பாட்டு எழுதுறீங்களா இல்லை ஏதாவது? நிறையா பாட்டு இருக்குது சார். பட்டாப்பட்டி என்னுடைய ஃபஸ்ட் பாட்டு ஏஜிஎஸ் கம்பெனியில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 30 படங்கள் இருக்கிறேன். கடைசியாக நான் வெளியில் வந்த படம் சுட்ட படம் சுடாத படம் பவர் ஸ்டார் பண்ணது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வாணியா சார் அந்த படம் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில் நிறைய ஆல்பம் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது யூடியூப் தளத்தில் இருக்கிறதுனால வெளியில் எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 450 பாட்டு எழுதியிருக்கிறேன். மொழி மாற்று படங்கள் மட்டும் ஒரு 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். டான், சிறுத்தை புலி, டைகர் விஸ்வா, இந்த மாதிரி மொழி மாற்று படங்கள் 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். நான் ரொம்ப நாள் விட்டுட்டேன். 2013 பாடலாசிரியர்ன்றதை விட்டுட்டேன். இப்போ நல்ல வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறேன். இந்த படம் மூலமாக எனக்கு மறுபடியும் ஒரு மறுபிரவேசம். நன்றி சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். சார் ஆக்கிரமிப்புன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். அரசியல் களத்துலேருந்து ஆக்கிரமிப்பா இல்லை லேண்ட் ஏதாவது ஆக்கிரமிப்பா அந்த மாதிரியான கதைக்களமா? இல்லை அது மாதிரி இல்லை. ஒரு 20 நபர் ஒரு தலைவர்கிட்ட வேலை பார்த்தா அவருடைய கட்டமைப்பு இருக்கும் இல்லையா, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு கிராமமே ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவருடைய ஆக்கிரமிப்பாக மாறுது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் அந்த கதைக்களம் ஆக்கிரமிப்புன்னு வச்சுருக்கு. எல்லாம் நம்ம கிராமத்தில் எடுக்கப்பட்ட படம் தான். கிராமத்தில் நடக்கிற கதைனாலே ஜாதி பின்னணியை கொண்டு வந்துடுவாங்க. ஜாதி முக்கியமான ரோல் ஏதாவது பண்ணியிருக்கா? இல்லை சார், அந்த அடிப்படையில் எதுவுமே கிடையாது. மனிதன் பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன் இப்படி தான் போயிருக்கு. உழைப்பாளி முதலாளி இப்படி தான் போயிருக்கு தவிர ஜாதி அடிப்படையில் எந்த இடத்துல தூத்துக்குடியா இல்லை இங்கே? இது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்கரை அகஸ்தியம் பள்ளியை சார்ந்த உப்பளங்கள் தான் எடுத்திருக்கோம். அங்கே தான் அந்த இடம் இருக்கு. எல்லாமே கதையே ஏதாவது உண்மை சம்பவம் ஏதாவது? இல்லை சார், எல்லாம் கற்பனையாக கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கற்பனையாக எடுத்துக்கிட்ட கதை தான். இல்லை சார், ஹீரோ முக்கியமான வேலையாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட இன்னும் வேலைகள் நிறைய இருக்குது. அவருக்கு வருகிற 12ஆம் தேதி ரிலீஸ் உலகம் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய வேலையெல்லாம் அவரே செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தினால நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருங்க. நான் வந்துடுறேன், எப்படி வந்துடுறேன், இணைய முடிஞ்சால் இணைஞ்சிடுறேன், இல்லைன்னா நம்ம பார்த்துன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் மூலியமாக உங்களுக்கு நான் சந்தோஷமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 68 நாள் கிட்ட போயிடுச்சு. 68 நாள் போகும் சார். நீங்க ரிலீஸ் பண்ற அதே டைம்ல கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல இது எந்த அளவுக்கு தனித்துவமா தெரியும், எந்த அளவுக்கு மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த களம் யாரும் எடுக்கல சார். நிறைய விவசாயம் பற்றி எடுத்திருக்காங்க, அறுவடை பற்றி எடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஆனால் உப்பளம்ங்கிற கதை பாட்டு மூலியமாக போயிருப்பாங்க, மேலோட்டமாக இருந்திருக்கும். ஆனால் யாரும் இதை பற்றி ஆழமாக சொல்லப்படலை, கதையாக சொல்லலை. அதனால் இந்த களம் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கிறத விட ஏதோ ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த மக்கள் போடும் ட்ரெஸ் ஆகட்டும், நடவுடை பாவனையாக இருக்கட்டும், அங்கே பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தாலும் நீங்கள் வரிசையாக அந்த உப்பளம் அன்னக்கூடையில் தூக்கிட்டு போகும்போது ஒரு அழகு இருக்கும். அதே ஒரு கவிதை சார், அப்படி தான் இருக்கும் அவங்க போடுறது. அவர் பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க, ஏதாவது ஒரு நகைச்சுவையாக நையாண்டி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வேலை சுமை தெரியாத அளவுக்கு எல்லா விஷயமும் கையாளுவாங்க. அது ஒரு வாழ்வியல் தான் சார், நல்லா இருக்கும். அதை நேரில் பார்க்கக்கூட தான் சந்தோஷமாக இருக்கும். அதை நாங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். மக்களாகிய நீங்களும் சரி, மக்களாகிய அவங்களும் சரி பார்த்துட்டு சொன்ன நல்லா பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். இந்த படத்தில் நீங்களே வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறதா சார் சொன்னாங்க. ஆமாம். ஏன் வெளியாட்கள் கூப்பிடுறத நீங்களே பண்ணுறீங்க? நடிக்கிறதுக்கு ஆசை ஏதாவது இருக்கா? இல்லை, இருந்தது. நான் நடிக்கிறதுக்காக தான் இந்த மீடியாவுக்குள்ளே வந்தேன், நம்ம திரைத்துறைக்கு வந்திருந்தேன்.
அப்புறம் அதை பற்றி இல்லை, அப்புறம் என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார் வந்து நீ இயக்குனர் ஆகு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மூலியமாக நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு கதை உருவாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம உதவி இயக்குனராகி அதன் பிறகு தான் நான் இயக்குனராக மாறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இது ஏற்கனவே நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கதை அவர் தான் வில்லனாக பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் அவரே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு நம்ம ஷூட்டிங் டயத்தில் அவருக்கு படம் பெரிய கம்பெனி ஒன்று வச்சதுனால இந்த கதையை அவரால் பண்ண முடியலை, இந்த கேரக்டர் அவரால் சரி வேறு யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வருதுன்னு நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். வேறு யாரும் போடுறதுக்கான அந்த சூழ்நிலையில் இல்லாத காரணத்தினால நானே பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ரிலீஸ் ஆகுது டேட் மட்டும் சொல்லிட்டு. ஆமாம், வர வெள்ளிக்கிழமை 18 ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களாகிய அனைவரும் எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிமுன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வேற ஏதாவது பெரிய ஹீரோக்கு அப்ரோச் பண்ணிங்களா கதையில், இல்லை ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருக்குது, இல்லை அடுத்த படம் வேற ஏதாவது பெரிய ஹீரோ கூட பண்ணுறீங்க? இல்லை பெரிய ஹீரோ பட்ஜெட் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நம்ம கதை தான் ஹீரோவை மையப்படுத்தி வச்சு சரி இப்படியே நம்ம போயிடலாம் இருக்கிறோம். நம்ம போட்டிருக்கோம், ஆர்டிஸ்ட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம வால்டர் வெற்றிவேலு நடித்த வந்து நம்ம நிர்மல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தீபா சங்கர் அக்கா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சுமதி அக்கா பண்ணியிருக்காங்க, விஜய் சத்யா அண்ணா பண்ணியிருக்காங்க, ரஞ்சன் பண்ணியிருக்காரு. இப்படி முன்னாடி நடித்த ஜாமான்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. இருந்தும் புதுமுகங்கள்லாம் நான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் பெரிய படத்துக்கு தான் யாரும் வரமாட்டாங்க பார்த்தா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கும் யாரும் வரலையா, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் வேலை இந்த இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு காரணத்தினால ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வேலையை உட்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலை நம்ம மட்டும் சரி இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்கிறது தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். உங்களை சந்திச்சதுலேயும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக நன்றி 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 நன்றி.